இன்னைக்கு நாம பெரிய நெல்லிக்காய் வச்சு துவையல் பண்ண போறோங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாங்க. உளுந்து எடுத்துக்கலாங்க, 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ வர மிளகாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டுடலாங்க. இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க, அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய் 2 பத்தை எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அதாவது நெல்லிக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காயும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், தேங்காய் துவையல் மாதிரி ஆகிடும். அப்போ அந்த புளிப்பு டேஸ்ட் நமக்கு அங்கே வராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப அந்த பேனை வச்சு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். நம்ம கடுகு போட்டாச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச துவையலை ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஜாரை கழுவி ஊற்றிடலாங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.